Hi friends, welcome to my Indian Kitchen AMR channel. இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணணும்ன்றது நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ நாளைக்கு பொங்கல்னா இன்னைக்கு ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் போயிட்டு நீங்க வந்து மார்க்கெட் போயிட்டு என்னென்ன வாங்கின்னு வரணுமோ துணி வாங்கின்னு வரதாகட்டும் இல்லைன்னா நம்ம நாளைக்கு சமையலுக்கு என்ன வேணும் அதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நானும் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்கே போயிட்டு சந்தைக்கு போயிட்டு காய்ங்கெல்லாம் வாங்கின்னு வந்துட்டேன். காய் பழம் அப்புறம் பொங்கலுக்கு தேவையானது என்னென்ன வாங்கணும், வெல்லம் வாங்கணும், அப்புறமா நெய் கோடம்பி திராட்சை இது எல்லாமே வாங்கின்னு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவரைக்காய் வந்து உரித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கல்கா கொட்டை அதே மாதிரி கொஞ்சம் உரிச்சு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அது உரிச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டே எல்லாமே கொத்தமல்லி புதினா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுச்சி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து கோலம் போட்டு எல்லாமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு பானையில் தான் செஞ்சோம். பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிலோ அரிசிக்கு வந்து 2 கிலோ வெல்லம் போட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து நான் பைத்தம் பருப்பு எதுவுமே ஆட் பண்ணல. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் போவோம் பார்த்திங்களா, அப்போ வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணுவோம் இதே மாதிரி தான் அடுப்பு 3 கல் வச்சுட்டு நம்ம வந்து அரிசி போட்டு வெல்லம் போட்டு 2 பொங்கல் மாதிரி செய்வோம். நம்ம ஒன்று வெள்ளை சாதம் வச்சுட்டு அதில் வந்து மேலே ஒரு வெல்லம் மட்டும் வைக்குவோம், இன்னொன்றுத்தில் வந்து இது வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறது. பட் ஆனால் இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு எதுவும் போடாமல் ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம சாமிக்கு எப்படி நம்ம கோயிலெல்லாம் வந்து எப்படி நம்ம பொங்கல் செய்வோமோ சக்கரை பொங்கல் அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுங்கு அப்புறமா அவரைக்காய் இந்த கலக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் வந்து பொங்கல் தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசி போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கைப்பிடியோட ஃபஸ்ட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு அப்படி சாமியை வேண்டிக்கின்னு பொங்கல்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்த பிறகு தண்ணியெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு 1/4 பாகம் இருக்குது தண்ணின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஏலக்காவை இடித்து போட்டேன். ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கினேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்டவ்லேயே அடுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கினேன். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் செஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு செஞ்சுக்கணும். குழம்பு வந்து அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரைக்காய் கல்கா கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் இந்த கழுங்கு இதெல்லாமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்காய் எடுத்துகிட்டு அந்த பூசணிக்காயில் பொரியல் பண்ணணும். அந்த பொரியல் வந்து கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு செமி கிரேவி மாதிரி கொஜ்ஜா பண்ணேன். அது பொங்கல் செஞ்சுட்டு அப்புறம் வந்து எல்லாமே அந்த கோலம் போட்டுறது பார்த்திங்களா வீட்டு முன்னாடி அங்கே வந்து பானையை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலை போட்டு நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சாப்பாடை அது கூட போட்டு சாப்பாடு அப்புறம் குழம்பு வடை செஞ்சுருந்தேன். அந்த வடை எல்லாமே எல்லாமே நம்ம வந்து சூரியனுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு பூஜை பண்ணுறது தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறது. நான் சாப்பாடு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த சாப்பாடை இலையில வந்து நான் போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் வந்து குழம்புல நான் சொன்னேன் இல்லைங்களா புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் தண்ணியாக தான் செஞ்சுருந்தேன் புளிக்குழம்பு. நான் புளிக்குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அந்த பொரியலையும் போட்டுட்டு வடை இவ்வளவும் நான் இலையில வந்து எல்லாம் போட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு அவரைக்காய் இந்த கழுங்கெல்லாம் வேக வச்சிருந்தால அது ஒரு தட்டில் வச்சுட்டு பொங்கல் செஞ்சிருந்தால அந்த பானிக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் செடியை வந்து நான் கட்டிட்டு அப்புறம் வந்து கரும்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசு கரும்பு கிடைக்கல. நான் வந்து என்ன பண்ணேன் சின்னதாக சைஸாக கிடைச்சிச்சு அதை வந்து 3ஆக நிற்க வச்சுட்டு அதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு சுற்றிட்டு அதை வந்து நான் அந்த கரும்பு அங்கே நிற்க வச்சுட்டு சூப்பராக நான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி இருந்துச்சு, அந்த கண்ணுக்குட்டியை எடுத்துன்னு வந்து அங்கே வச்சு நிறுத்திட்டு அதை வச்சு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சு எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே கண்ணுக்குட்டி கட்டிட்டாங்க. அப்புறமா வந்து பூஜை பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றி நாங்கள் வந்து சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணோம். பூஜை பண்ண பிறகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டோம்.
சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு போட்டால் நல்லது பொங்கல் அன்னைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுவோட அத்தை, பெரியம்மா, சித்தி இவங்க எல்லோரும் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் அங்கே இருந்தாங்க பக்கத்துலேயே. அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வில்லேஜில் தான் போயிட்டு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். நம்ம வந்து எங்கள் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலே தான் வந்து பொங்கல் வந்து நம்ம செய்வோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சூப்பராக வந்து நம்ம பண்ணோம். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் எங்கள் வில்லேஜில் நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணோன்றத வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.